السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال أيضا: لقد رأى من آيات ربه الكبرى. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய தோழர்களான உத்தம சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹுடைய நேசர்கள், முஃமினானவர்கள் அனைவர்களின் மீதும் இந்த சங்கையும் சிறப்பும் பொருந்திய கண்ணியமான இந்த இரவில் சங்கைப்படுத்தக்கூடிய மெஹராஜினுடைய அந்த நினைவை கேட்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் அருளிருக்கிறான். அந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹினுடைய அருளும் கருணையும் என்றென்றும் உரித்தாட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய பேரருளால் ஜும்மாவுடைய பயானில் மெஹராஜினுடைய இரவின் சிறப்புகள் பற்றி சிலவற்றை நாம் சொன்னோம். அதனுடைய தொடராக இன்னும் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குபரா, நிச்சயமாக அவர் தன் இறைவனின் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சிகளில் சிலவற்றை உண்மையாகவே கண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவைகள் அனைத்தும் உண்மை என்பதை அல்லாஹ் தனது மறையிலே சொல்லுகிறான். அதற்கு முன்பாக இறந்தவர்களை நாம் நினைவு கூறுவோம். யார் யாரெல்லாம் நமது ஊரில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்களோ, குறிப்பாக சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் பலர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். இந்த மெஹராஜினுடைய இரவின் சிறப்பால், இதனுடைய பரக்கத்தால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அதற்கு முன்னால் இறந்த அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய அந்த பூஞ்சோலையின் தென்றல் காற்றை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும், கபரை விசாலமாக ஆக்கி அவர்கள் முன்னால் ஏதாவது தவறுகள் செய்து அதன் மூலமாக அவர்கள் வேதனைக்கு உள்ளானார்கள், அல்லாஹ் இந்த இரவின் பொருட்டால் அந்த வேதனையை நீக்கி அவர்களுக்கு சந்தோஷமான கபருடைய வாழ்வை தருவானாக. ஆமீன். இது போன்று பல மெஹராஜுகளையும் பராத்துடைய இரவுகளையும் ரமலான்களையும் அடைந்து நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளாக தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹினுடைய பேரருளால் இந்த மெஹராஜினுடைய இரவிற்கு பலர்கள் சீரணிகள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் இன்ஷா அல்லாஹ்
இதற்குரிய சீரணியை நாம் தருகிறோம் என்று கூறிய அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் விசாலமான ஈமானையும் அதிகமான பரக்கத்துகளையும், அவர்களுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுவனபதியை தந்து இன்னும் பல தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய அந்த ஈமானையும் அவர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக என்று நாம் துஆ செய்து கொள்கிறோம். அடுத்து ரமலான் வருகிறது. அந்த ரமலானுக்காக வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்வதுதான் மிஅராஜ் பராத். இந்த இரவுகளுடைய சிறப்பை நாம் அறிந்து ரமலானுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன நாம் ரமலானிற்கு தயார்படுத்துவது என்று சொன்னால், நோன்பு வைக்குகிறோம். இது அவசியம், எல்லோருமே ஆண் பெண் எல்லோரும் வைத்தே ஆக வேண்டும். இது கட்டாய கடமை. அடுத்து நாம் நோன்பு திறக்குகிறோம் என்று சொன்னால், அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நாம் ஏதாவது பேசி வீணான முறையிலே கழிக்காமல் துஆவின் மூலமாக, ஏன்னா துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அது, அந்த நேரத்தை வீணாக ஆக்கிவிடக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு வகையிலே ஷைத்தான் வந்து அதை கெடுக்க முயற்சிப்பான். நோன்பை ஒழுங்கா வச்சுட்டான், அல்லாட்ட துஆ செய்ய விடாமல் நம்ம எப்படி கெடுத்துடணும் என்று சொல்லி அந்த நேரம் பார்த்து யாரையும் அனுப்பிச்சு விடுவான். அவங்க வந்து முக்கியமான விஷயமா பேசுகிற மாதிரி பேசுவாங்க. கடைசியில் பார்த்தா நேரம் ஆயிரும். நியத்தை சொல்லி கொடுப்போம். அந்த துஆ செய்யக்கூடிய, துஆ கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு இருக்காது. அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுங்க, தொழுதுட்டு நம்ம பேசுவோம் என்று சொல்லி அந்த நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. அடுத்து அது முடிஞ்ச உடனே ஃபர்லு தொழுகை, மகரிபுடைய தொழுகை, பலர்கள் நோன்பு திறந்த உடனே பேசாமல் வீட்டுக்கு போயிடுவாங்க. சிலர்கள் லேட்டாக வருவோம் என்று ரொம்ப நிம்மதியாக பொறுமையாக வருவாங்க. அந்த ஃபர்லுடைய தொழுகை விடாதீங்க, இமாம் ஜமாத், அது அவசியம். அடுத்து இங்கே நம்ம நோன்பு திறந்துட்டு என்ன பசியாரவும் கிடைக்கும், மற்ற ஏதாவது கிடைக்கும், நம்ம ஓரளவுக்கு அது போதும். இதுக்கு மேலே போய் நம்ம வீட்டிலையும் சாப்பிட்டு கொஞ்சம் லேசாக படுத்து எந்திரிச்சு பார்த்தா தராவிகளாம் முடிஞ்சிருக்கும். அப்போ இது போன்ற நிலைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். போகிறோம் அரை வயிறு சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போய் ஒரு டீயை ஏதோ குடிச்சோமா உடனே வந்துடணும், ஒரு செஞ்சுட்டு வந்துடணும். வந்து இஷா தொழுகை, தராவிய தொழுகை, அந்த ஓதக்கூடிய குர்ஆனை கேட்கறது, இந்த கேட்கறதும் நன்மை. இப்போ தராவிய தொழுகை அதை விடக்கூடாது. நம்ம சாதாரணமாக சுன்னத்து தான், ஆனால் எவ்வளவு முக்கியமானது. ஒவ்வொரு சுன்னத்துக்கும் நஃபிலுக்கும் கூட ஃபர்லான நன்மைகள் நமக்கு நோன்புல கிடைக்கும். அதை நம்ம ரொம்ப ஞாபகம் வச்சு இந்த அமல்களை செய்யணும். அதாவது தராவீஹ் முடிஞ்ச உடனே போய் நீங்கள் எதுவும் பேசாமல் ஒன்று தூங்கணும், இல்லாட்டி ஏதாவது குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும். அந்த சஹருடைய நேரத்துக்கு சரியாக எந்திரிச்சிடணும். சஹருடைய நேரத்தில் சீக்கிரமே எந்திரிச்சு, இப்போ உதாரணமாக ஒரு 4 மணிக்கு 4:15க்கு சஹர் முடியுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சு உடனே ஒது செஞ்சு தஹஜ்ஜத் தொழுங்க, தொழுது அல்லாஹ்ட்ட கேளுங்க. நம்முடைய தேவைகள் எவ்வளவோ இருக்குது, நம்முடைய உடல்நல பாதிப்புகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். இந்த வாய்ப்பு நமக்கு எப்பயும் கிடைக்காது. இந்த நோம்பில் நீங்கள் தொடர்ந்து தொழுதுகிட்டே இருந்தால் தஹஜ்ஜத்து அடுத்து வளமையாக தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். பகலில் நீங்கள் தேவையில்லாமல் வீணான பேச்சுக்கள் பேச வேணாம். அது மாதிரி வீணான முறையை தேவையில்லாத முறையில் அங்கங்கேயும் போகிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறணும். முக்கியமான தேவைகளுக்கு போகலாம், ஏதாவது பொருட்கள் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நஃபிலான தொழுகையில் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க குர்ஆன் ஓதுங்க. இப்படி நன்மைகளை அதிகமாக நம்ம, ஏன்னா இந்த ரஜபுடைய மாதம் இருக்கே, இது விதை விதைக்கக்கூடிய மாதம். அந்த பருவம் வந்துருச்சுன்னா வயலில் உடனே விதை விதைக்கிறோம். இப்போ அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும். ஷாபானுடைய மாதம் அறுவடை செய்கிறது தான் ரமலானுடைய மாதம். அந்த அறுவடை செய்யக்கூடிய நேரத்திலே நாம் அதிகமாக அறுவடை செய்யணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னா நல்ல அமல்கள் அதிகமாக ரமலானில் செய்யணும். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஒவ்வொருவரும் நம்ம எண்ணி பார்க்கணும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த ரமலான் கிடைக்குமா. அப்படி கிடைச்சால் நம்முடைய உடம்பு
நோன்பு வைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றிருக்கிறதா, பெறுமா? அதெல்லாம் நம்ம யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான், வரக்கூடிய ரமலான கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமான நன்மைகளை நம்ம சம்பாதிக்கணும். அடுத்து இந்த ரமலானுக்கு நம்ம தயார்படுத்துறதுன்னு சொன்னா இதுதான். இப்ப ரமலானுக்கு நம்ம தயார்படுத்தி விட்டால் அடுத்து நம்மளுக்கு பழக்கங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இதை அனுசரிச்சே வந்துடும். இடையில நஃபிலான் நோன்பு வைக்கிறது, இந்த 6 நோன்பு வைப்பாங்க, அரஃபாவுடைய நோன்பு ஹஜ்ஜு பெருநாளைக்கு முதல்ல வைப்பாங்க, இந்த முஹர்ரம் மாசத்துல வைப்பாங்க, ரஜப்ல, ஷாபான், இப்படி வைக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடும். ஏன்னா நோன்பு வைக்கிறது சாதாரணம் அல்ல. இது அல்லாட்ட அல்லாவுடைய கடமை என்பது ஒரு பக்கம். ஆனா உடல் ரீதியா மனிதனுக்கு பல வியாதிகளை நீக்கக்கூடியது. இன்னைக்கு பிற சமுதாயத்தவர்கள் கூட நோன்பு வைக்கிறாங்க, எதுவுமே சாப்பிடாம. அதாவது விரதம் இருக்கிறது வேற, அது தண்ணி கிண்ணி குடிச்சுக்கிடுவாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா பிற சமுதாயத்தவர்கள் எதுவுமே சாப்பிட, காரணம் உடல் ரீதியா அது நல்லது, உடம்புக்கு நல்லது. நோன்பு யார் தொடர்ந்து வைக்கிறாங்களோ, வருஷத்துல அடிக்கடி வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு உடல்ல உள்ள எத்தனை நோய்கள், ரொம்ப சுருக்கமா சொன்னோம்னா கேன்சர் போன்ற நோய்கள், அதுல இருந்து இந்த நோன்பு வச்சவங்களுக்கு அந்த கேன்சர் செல் இருக்கு, அது செத்து போமா. இப்படி பல வியாதி, நிறைய பெரும் வியாதிகள்லாம் எல்லாம் நீக்கிறான். அதனால இந்த ரமலானில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மிஅராஜுடைய இரவு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத், அதுக்கு பேர் ஹிஜ்ரிங்கிறோம். அந்த ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னாடி தான் இந்த மிஅராஜுடைய இரவு நிகழ்வு நடந்தது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ்னு சொன்னா ஏனேன்னு அர்த்தம். மிஅராஜ்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விரும்பினான். ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் பேசணும், பார்க்கணும்னு விரும்பினாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ் விரும்பி இந்த உலகத்திலிருந்து 7 வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹா, அதற்கு பின்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போக முடியாது. வானவ தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள், வஹி கொண்டு வரக்கூடியவங்க தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு மலாயிகத்துமார்களுக்கும் சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். என்ன, அவனால எதையும் செய்ய முடியும், எல்லா ஆற்றலும் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த அல்லாஹுடைய அந்த அமைப்பு, அதை பார்த்து தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கிறோம். ஒரு ஆளால் நம்ம செய்ய முடியும் என்றாலும் அதுக்கு தனியா ஒரு பொறுப்பை நம்ம ஏற்படுத்துறோம். இப்ப அல்லாஹ் நமக்கு காட்டிய வழி. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு என்ன அல்லாஹ் சொல்றானோ அதை மட்டும் வந்து சொல்லுவாங்க, கூட குறைய சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த உத்தரவுலாம் இல்லை. கூட குறைய சொன்னாங்கன்னா அவங்க ஜிப்ரீலாக இருக்க மாட்டாங்க, வானவ தலைவராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஷைத்தான் ஏற்கனவே இருந்தவன் தான். மலாயித்துமார்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவனா இருந்தான் ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எதை படைச்சு, ஒரு குச்சியை படைச்சு நீ இதுக்கு சஜிதா செய்யினாலும் நம்ம செய்யணும். அல்லாஹ்வுடைய உத்தரவுல, அல்லாஹ் தானே எல்லாத்தையும் படைச்சான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதுன்னா எல்லாமே. இப்போ அல்லாஹ் எதை சஜிதா செய்யன்னு சொல்றானோ அதை செய்யணும். ஆனா ஷைத்தான் நான் செய்ய மாட்டேன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் சஜிதா செய்யப்பா, எல்லா மலாயித்துமார்களும் சஜிதா செஞ்சாங்க, இவன் மட்டும் செய்யலை. நான் நெருப்புல படைச்சவன், மண்ணை விட நெருப்பு வந்து ரொம்ப உயர்ந்தது, அதனால நான் செய்ய மாட்டேன். இப்ப செய்யாத ஒருத்தரை வானவராக, எனக்கு நெருக்கமானவராக நான் ஆக்க முடியாது என்றுதான் அல்லாஹ் அதுல வந்து இறக்கிட்டான். இப்ப ஷைத்தான் எந்த அளவிற்கு அல்லாஹ் சபிச்சு ஷைத்தானை சொல்றான்னா, இந்த உலகம் உள்ள வரையும் உன்னுடைய பிச்சலங்கள்லாம் இருப்பாங்க, ஆனா எல்லாமே நரகம்தான். நீ முடிஞ்சா என்னுடைய அடியார்களை, தக்குவா உள்ளவர்களை, ஈமான் உடையவர்களை முடிஞ்சா கெடுத்து பாருன்றான் அல்லாஹ். நான் அவங்களுடைய ரத்தம் ஓடுற இடத்தெல்லாம் ஓடணும்னு கேட்டான். சரி போ, ஏன்னா நீ மறுமை உனக்கு கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே கெட்டது செய்யறதா, எது செஞ்சாலும் அவன் கெட்டதுதான் செய்வான், நல்லது மாதிரியே நமக்கு காட்டி கெட்டதை செய்வான். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஷைத்தான் என்ன, நம்மெல்லாம் நம்ம காலத்தில் உள்ளவங்களை பார்த்துருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இனிமேல் வரக்கூடியவங்களையும் அவன் ஷைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒவ்வொருவரும் எப்படி என்ன செய்யறாங்க, என்ன நுணுக்கமா நம்ம போலாம். இப்ப எல்லாவற்றையும் ஷைத்தான் அறிந்தவன்.
அந்த ஷைத்தான் ரொம்ப ஒரு கல்விமானாக வானவராக இருந்தான், நிறைய கல்வியை கற்றிருந்தான், நிறைய கல்வி அவனுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை மீறுறதுனால அல்லாஹ் சபிச்சு லானத்து செஞ்சு அவனை அனுப்பிச்சிட்டான். இது ஷைத்தானுக்கு செஞ்சது நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தொழுகையை தொழுகிறதே இல்லை. வருஷத்தில் ஒரு முசல்லி இருக்கும், வாரத்தில் முசல்லி, அறவே தொழுகாதவங்களும் நிறையா இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை மாதிரி அல்லாஹுடைய கட்டளை செய்யாத போது அல்லாஹ் இவ்வளவு விட்டு வச்சிருக்கிறான். ஏன் ஷைத்தான் மாதிரி சபிச்சு உன்னை அழிச்சிடறேன்னு ஏன் அழிக்கல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் பரக்கத்தான் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அந்த தொழுகலை எனக்கு என்ன ஒன்றுமா இல்லை, எனக்கு அது வருது இது வருது எல்லாம் வருது, நான் நிம்மதியாக தானே இருக்கேன் என்று நீங்கள் சொல்லலாம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தால் அவங்களுடைய உம்மத்து என்ற முறையில் விட்டு வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது என்னுடைய பிடி கடுமையாக இருக்குன்ட்டான். அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம தப்பவே முடியாது. எப்படி தப்ப முடியும்? அல்லாஹ்வுடைய பிடி சாதாரண ஒரு சின்ன விஷயம், போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு கல் கால் தடிக்கிறது, தடுமாறிடுது, உடனே பார்த்தா ஒரு மாசமா எங்கெங்க உங்களுக்கு காணா, அந்த கல் தாங்க தடுக்கி விட்டுச்சு, அது என்னண்டா அப்படி வீங்கி ஒரு மாசமா என்னால் வெளியில் வர முடியும். ஒரு சின்ன கல் அல்லாஹ்வால் சாதாரண ஒரு சிட்டுக்குருவி, அபாபில் பறவை, சின்ன குருவியை வச்சு எத்தனை வாரம் அழைச்சான், சின்ன கல்லை தூக்கி போட்டுச்சு. இப்போ அல்லாஹ்வால எதையும் எப்படியும் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டும் நம்ம மீறக்கூடாது. நம்ம நல்லா உறுதி எடுத்துக்கிடுவோம். இந்த மேராஜினுடைய இரவுல இன்ஷா அல்லாஹ் உயிருள்ளவரை நம்முடைய தொழுகையை மட்டும் விடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு சிறப்பான தொழுகை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத், அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி மேராஜ் போனாங்க. அந்த மேராஜினுடைய பயணம் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்காத ஒன்று, அல்லாஹ் ஒரு பெரிய அற்புதத்தை அவர்களுக்கு கொடுத்தான். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானம் போகிறாங்க. நம்ம காலையில் ஜும்மாவில் சொன்னது மாதிரி ஜம்சம் தண்ணியில் அவங்களுடைய உள்ளத்தை கழுவி, அப்புறம் அங்கிருந்து தரை வழி பயணமாக பைத்துல் முகத்தஸ் போய் அங்கே நிறைய நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் அங்கே உருவமாக கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க. தொழுக வச்சுட்டு தான் அடுத்து புராக்குங்கிற வாகனம், கோவேரி கழுதையை விட சின்னது, கழுதையை விட கொஞ்சம் பெருசு, வெண்மையானது இந்த புராக்குங்கிற வாகனம். அது கண்ணுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதோ அவ்வளவு அடி வைக்கும், ஒரு அடி, அவ்வளவு பயங்கரமான புராக்குங்கிற வாகனம். இப்போ 7 வானம். இப்போ முதல் வானத்துக்கு போறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அழைச்சிட்டு போறாங்க. முதல் வானத்துக்கு போய் தட்டுனோன்னே சலாம் சொல்றாங்க. அங்க உள்ள இருக்கிற அந்த வானவர், ஒவ்வொரு வானத்துக்கும் ஒரு வானவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அவரு யாரு வந்திருக்கிறீங்க? நான் தான் ஜிப்ரீல். நீங்க மட்டுமா வேற யாருமா? நானும் முகம்மதும் வந்திருக்கிறோம். நீங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு யாரு உத்தரவு கொடுத்தான்? அல்லாஹ் தான் உத்தரவு கொடுத்தான். எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது, நம்ம யார் வீட்டுக்கு வந்தாலும் கதவை தட்டணும்னு யாருன்னு கேட்கணும். அல்லாஹ் அதாவது கற்றுக் கொடுக்குறோம் நம்மளுக்கு, யாருன்னு கேட்கணும். யாருன்னு கேட்டு நான் இன்னார்தான் வந்திருக்கிறேன், அப்துல் காதர் வந்திருக்கிறேன், நீங்க மட்டுமா வேற யாருமா? இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னா திறக்கணும். இல்லை என்னோட இவங்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல சில நேரங்களில் தாய்மார்கள் மட்டும் வீட்டில் இருந்தால் ஜன்னலில் பார்க்கணும் யார் வந்திருக்கா, அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். அதாவது அவங்க முன்னாடி நம்ம நிற்கலாமா, அல்லது ஆண்கள் இருந்தால் அவங்க வந்து திறக்கணும். வந்தோடனே வந்தவங்க சலாம் சொல்லணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்க முதல்ல சொல்றதில்லை, வர்றவங்க சலாம் சொல்லணும். அப்போ இதை மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க. அவர் கேட்கிறாரு, முகம்மதையும் அழைச்சிட்டு வந்திருக்குன்னு திறந்தார். இப்போ திறந்து போனோடனே அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார். பார்த்தோன்னே அல்லாஹ் அதாவது மறுமையில் நடக்கிறத அவங்களுக்கு எடுத்து காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வலது பக்கம் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, இடது பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க அழுகிறாங்க. இப்போ எதா இருந்தாலும் சந்தேகத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்க சொல்லி
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானம் திறக்கப்பட்ட உடனே உள்ளே போன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க வாங்க வாங்க என்னுடைய மகனே வருக அப்படின்னு சொல்லி வரவேற்று, இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது இது யார் வலது பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க தான் சுவர்க்கவாதி, இந்த இடது பக்கம் நரகவாதி, அவங்க அழுகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதே போல ரெண்டாவது வானம், அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் காட்டி கொடுக்குறான், அங்கே பார்க்குறாங்க. மூணாவது, அந்த மூணாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அங்கே பார்க்குறாங்க. நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு அஞ்சாவது வானம், அங்கே போன உடனே அதாவது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அங்கே பார்க்குறாங்க. ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு வானமும் கேட்டு யாரு கூட வந்திருக்காங்கிறத கேட்டு தான் திறக்கப்படுது. இப்போ 7 வானத்தை கடந்தாச்சு. அதற்கு பின்பாக சிதறத்துல் முன்தஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் ஆரம்பத்தில் சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே ஒரு எல்லை வரை தான் போகலாம், அந்த எல்லைக்கு மேலே அவர் போக முடியாது, அதுக்கு உத்தரவு இல்லை. இப்போ அதற்கு மேலே போகாத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், ஏன்னா என்னுடைய எல்கை இதுதான், அல்லாஹ் போட்ட உத்தரவு. இப்போ இதுக்கு மேலே நான் வர முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் போறாங்க. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு என்ன காப கௌசை, ரொம்ப நெருக்கமா இந்த புருவத்தான் எப்படி புருவம் அதே போன்று ரொம்ப நெருக்கமாக அல்லாஹ்வை சந்தித்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் பேசிக்கிட்டதே நம்ம ஏற்கனவே சொன்ன அத்தஹியாத்துங்கிறது, அத்தஹியாத்து அதைத்தான் நம்ம தொழுகையில் ஓதுறோம். யார் தொழுது இந்த அத்தஹியாத்தை ஓதுறாங்களோ அதோட அந்த செலவாத், தொழுகை நிரப்பமாகிறதுக்கு செலவாத். அடுத்து துவா. இந்த துவா ஓதணுமே எதுக்கு ஓதணும்னு சொன்னால், அதாவது எல்லா துவாவையும் ஓதிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹ் மஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வழிவாளி தைய எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வழி உஸ்தாதி எங்களுக்கு கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்த உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, ஒரு ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் யாரெல்லாம் முஃமினானவங்க ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க அவங்க இறந்தவங்க அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் ஆண்கள் பெண்கள் முஸ்லிமானவங்க யார் யார் இருக்காங்க எல்லார் பாவத்தையும். இங்கே இன்னும் எவ்வளவு அற்புதமான துவா. எதில் கேட்குறோம்? அல்லாஹ்வோட அல்லாஹ்வும் ரசூலும் பேசிய அந்த வார்த்தைக்கு பின்னால் சலவாத்தையும் ஓதி இந்த துவாவை கேட்குறோம். இது அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுக்குறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தர்றாங்க. நம்ம எந்த வார்த்தையை துவா ஓதுனாலும் சரி, நம்ம தஸ்பீஹ் செஞ்சாலும் சரி, முதல்ல செலவாத்தை சொல்லிட்டு நீங்க செய்யுங்க. ரசூலுல்லாஹ் மேல செலவாத்தை சொல்லிட்டு நீங்க அந்த துவாவை கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறார். இப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் என்னுடைய மாணவர்கள்லாம் ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம், செலவாத்து சொல்றோம் என்று அல்லாஹ் இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி அந்த ஆயத்தை கேட்டு சொல்லிட்டாங்கன்னா நம்ம செலவாத்து சொல்லணும். இப்போ எவ்வளவு உயர்வானது. வல் ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் அஹ்யாயி மின்ஹும் வல் அம்வாத் உயிரோட இருக்கிறவங்க எங்களில் யார் யார் இறந்திருக்கிறாங்களோ அவங்க. வல் அஹ்யாயி மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபு தாவாத் யா அல்லாஹ் நீயே நாங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லக்கூடியவன், இன்னக்கு முஜீபு தாவாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்லாஹ் ஒரு புகழ் ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் உன்னுடைய கருணையை கொண்டு இவங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அப்படின்னு கேட்குறோம். இந்த துவா இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னடா அஜரத்து உட்காந்தே இருக்காரு ஓதிக்கிட்டே இருக்காரு இன்னும் சலாம் கொடுக்கல, அத்தையாதை மட்டும் ஓதிட்டு அப்து ஒரு வசனம் ஓதிட்டு அப்படி என்னடா இன்னும் சலாம் கொடுக்கல, ரொம்ப நேரம் ஆகுது, தூங்குறாரோ. நம்ம இந்த செலவாத்து ஓதுறது இல்லை. எவ்வளவு அற்புதமான செலவாத், எவ்வளவு துவா. இந்த துவாவெல்லாம் நம்ம நிறுத்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும். எதுல? தொழுகையில. அது எந்த தொழுகையில? அத்தஹியாத் அத்தஹியாத்து லில்லாஹி யா அல்லாஹ் உனக்கே காணிக்கை. இது அல்லாஹ்வும் ரசூலும் பேசுகிறது. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து இந்த புகழ் மனமான இந்த உயர்வான புகழ் வத்தய்யிபாத்து அஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு
இது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பேசுறான், ரசூலுல்லாஹ் பார்த்து வரவேற்கிறான். அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது, ஐயுஹன் நபி, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தி சமாதானம் உண்டா, அல்லாஹ் சொல்றான். இப்போ வர்றவங்களை, வீட்டுக்கு வர்றவங்களை நம்மதே வரவேற்கணும். அவங்க என்ன வாங்க வாங்க உட்கார, எங்கே உட்காருன்னு கேட்கக்கூடாது. நம்மதே கூப்பிட்டு அவங்கள வாங்க இங்கே உட்காருங்க, என்ன வேணும், எப்போ வந்தீங்க, உடம்பு எப்படி, நம்மதே விசாரிக்கணும். அப்போ அல்லாஹ் விசாரிக்கிறான் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு, என்னுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும். அல்லாஹ் வரவேற்று ரசூலுல்லாஹ்வுக்கு வாழ்த்து சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்கள வரவேற்று ரொம்ப கண்ணியமா இல்ல காணிக்கீனுக்கு எல்லாம் உங்களுக்கு நான் சலாம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், உங்களை ரொம்ப புகழ்றேங்க, உங்களுக்கு அந்த தன்மை இருக்கு, இந்த தன்மை இருக்கு, எவ்வளவு நீங்க உயர்ந்தவங்க. உடனே நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வந்துடும். ஆஹா, நம்மளை எவ்வளவு அழகா புகழ்றாரு, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படிங்களா, சரி சரி, அதெல்லாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ரஹமத்து கருணை எல்லாம் பரக்கத்தெல்லாம் உண்டாகட்டும், என்னுடைய கருணை பரக்கத்து எல்லாம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது ரஹமத்தும் கருணை உண்டாகட்டும், வரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு கேட்டுட்டு என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, என்ன நீங்கள் இந்த அத்தஹியாத்துனா என்னன்னு விளக்கம் தெரியும், யாராவது கேட்பாங்கல்ல, யாராவது கேட்டால் நீங்களும் சொல்லணும்ல, அதுக்காக சொல்றேன். அதாவது அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி அலைக்கேன்னு சொன்னா உனக்குன்னு தான் அர்த்தம், அலைனான்னா எங்களுக்குன்னு அர்த்தம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துகள் யார் யார் இருக்குங்கிறானோ உன்னுடைய அடியார்கள், என்னுடைய உம்மத்து உன்னுடைய அடியார்கள் யார் யார் இருக்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான நல்லது செய்யக்கூடிய அத்துணை அடியார்கள் மீதும் நீ இப்ப சொன்னையில எனக்கு மட்டும் வேணாம், அவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைனா வஅலா, அந்த பரக்கத்து கருணை ரஹமத்து எல்லாம் யா அல்லாஹ் எனக்கு மட்டும் வேணாம், என்னுடைய அடியார் என்னுடைய உம்மத்துகளுக்கும் வேணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னது எவ்வளவு இறக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கருணை, நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய துஆவுல நம்மளையும் சேர்த்துட்டாங்க. எனக்கு மட்டும் வேணாம், என்னுடைய உம்மத்துக்கும் வேணும். உடனே அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், கையை வச்சு அத்தஹியாத் ஓதக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ, அல்லாஹ் இலாஹ, ஒருவனை தவிர அல்லாஹ் யாரும் இல்லை, இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்றோம். இப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ, இலாஹ என்பது அல்லாஹ் என்பது ஒருவன் தான், அந்த யார் அவன், இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் பேசிக்கிட்டது நம்ம அத்தஹியாத் சும்மா சாதாரணம் இல்லை. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக கேட்டார்கள், இந்த ஒன்னே போதும் நமக்கு. எவ்வளவு பெரிய கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவுங்க இறக்கம். எங்க பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் என்னுடைய அடியார், என்னுடைய உம்மத்து தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை நம்ம ஓதுறோம், அதோட ரசூலுல்லாஹ்வை புகழ்றோம், ஸலவாத். அடுத்து துஆ. இந்த துஆ ஸலவாத் சொல்றதுனால உடனே ஒப்புக்கொள்வோம் அல்லாஹ். அவ்வளவு சாதாரணம் இல்லை. தொழுகைங்கிறது சும்மா ஒவ்வொன்றுமே ரொம்ப அற்புதமானது. இன்னைக்கு விஞ்ஞான துறையில நீங்க அத்தஹியாத்துல உட்கார்றீங்க, அந்த காலை மடக்கி கொஞ்ச நேரம் ஒரு 10 என்றது வரை நீங்க உட்கார்ந்துருங்க, அந்த காலுடைய நரம்புகள் காலில் எல்லாத்துக்குமே ஜாயிண்டா இருக்கு, மூளை வரையும் போகுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சொல்றாரு, காலில் உள்ளங்கால் ஹார்ட்டுக்கு அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு, ஒவ்வொன்றும் அங்கங்க போய் ஜாயிண்ட் ஆகுது. இப்ப நாம் அந்த காலை மடக்கி உட்காரும் பொழுது அதுல பல வியாதிகள் போகக்கூடிய, இரத்த ஓட்டம், பல வியாதிகள் போகக்கூடிய ஒரு நிலை. அதனால
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் பேசிக்கொண்டார்கள். சரின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அல்லாஹ் ஒரு 50 நேரம் உன்னுடைய உம்மத்துகள் தொழுகணும், என்னை வணங்கணும், இது கடமை. அல்லாஹ் கடமையாக அல்லாஹ் ஆக்குறான். இப்ப இந்த கடமையாக ஆக்கின இந்த தொழுகை இதையும் அல்லாஹ் 3 கொடுக்குறான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு போயிட்டு வர போகும்போது 3, 1 தொழுகை, 2வது சூரத்துல் பக்ரா. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனிங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போயிட்டு வரும்போது அல்லாஹ் 3 கட்டளையை பிறப்பிக்கிறான். 1 தொழுகை, 2வது சூரத்துல் பக்ராவில் கடைசியில் இருக்கக்கூடிய ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி என்று சொல்லக்கூடிய 3 ஆயத். இந்த 3 ஆயத்தை நீங்க ஓதினீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஸலவாத் ஓதி இந்த 3 ஆயத்தை ஓதுங்க. ஸலவாத் ஓதி இந்த 3 ஆயத்தை ஓதுங்க. எனக்கு என்னங்க இப்படி இருக்கு, சிரமமா இருக்கு, அந்த வேலை ஓடல, இந்த வேலை ஓடல, எனக்கு பல கஷ்டங்கள் வருது, இந்த 3 ஆயத்தை ஓதுங்க. ஸலவாத் ஓதி ஆரம்பம் கடைசியில ஸலவாத். தொழுகை, 2வது சூரத்துல் பக்ரா. முதல்ல குர்ஆன்ல முதல் சூரா என்ன? குர்ஆன்ல முதல் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. தெரிஞ்சுங்க, அப்படி சாப்பிட்டுக்கிட்டே கேளுங்க. அதாவது குர்ஆன்ல 30 ஜூஸ், அதுல முதல் சூரா என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து. 2வது சூரா சூரத்துல் பக்ரா. குர்ஆன்லயே பெரிய சூரா எது? இந்த சூரத்துல் பக்ரா தான். இதுல கடைசியில சூரத்துல் பக்ரா முடியக்கூடிய நேரத்துல 3 ஆயத், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி, அந்த 3 ஆயத். இதையும் வாங்கிட்டு வர்றாங்க, அல்லாஹ் கொடுத்தது. இதையும் நபி ஸல்லல்லாஹு தொழுகை, 2வது இந்த ஆமன ரசூல் பிமா இந்த 3 ஆயத். 3வது யார் எனக்கு இணை வைக்கவில்லையோ, யார் எனக்கு இணை வைக்கவில்லையோ அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பது. இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாவம் தெரியாம செஞ்சிருந்தாலும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியதை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த 3ஐயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க வர போகும்போது 6வது வானத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கை கொடுத்து, என்னங்க நல்லா அல்லாஹ்ட்ட பேசிட்டு வந்துட்டீங்க, சரி அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை சொன்ன உடனே 50 நேரம் தொழுகைக்கு என்னுடைய உம்மத்துகள் தொழுகைக்காக 50 வக்து நேரம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன ரசூலுல்லாஹ் 50 நேரம் தொழுகன்னா என்ன ஆச்சு? எங்கேயும் யாரும் எங்கேயும் போக முடியாது, உங்களுடைய உம்மத்துகள் சக்தி பெற மாட்டார்கள். அதாவது எப்படிங்க தொழுவாங்க? அன்னைக்கே நம்மளை பத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் சரியா வராது, நீங்க போங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்க கேட்க அல்லாஹ் குறைச்சு கொடுத்துரும், கொஞ்சமா வாங்க. போனோடனே அல்லாஹ்ட்ட போனோடனே திருப்பி கேளு, சரி 45 போ, 5 குறைச்சிக்கிறோம், 45. திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல. உங்களுடைய உம்மத்தினா அதனை செய்ய மாட்டாங்க, வேணாம். நான் எவ்வளவு பனி இஸ்ராயேலுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறேன், வேணாம். உடனே திருப்பி அனுப்பினோடனே சரி இன்னும் 5 குறைச்சிக்க. இப்படியே போய் வர்றாங்க. போய் வந்து கடைசியில் 5ல் வந்து நிற்குது. 45 அல்லாஹ் குறைச்சிட்டான். குறைச்சிட்டு அந்த 5 இப்பயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேணாம், இது சரியா வராது, உங்களுடைய உம்மத்துகள்னா சக்தி பெற மாட்டாங்க. அவங்க சொன்னது இன்னைக்கு உண்மையா தானே தெரியுது. இதையும் குறைச்சிருக்கலாமே எத்தனை பேர் நினைக்கிறோம். இதையும் குறைச்சிருந்தா ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 5க்கே எத்தனை பேர் வரல, இதை ஒன்னா ஆக்கியிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே, ஒரு நேரம் தொழுதுட்டு ஜாலியா இருந்துடலாம். இப்போ மூசா நபி நம்முடைய நிலைமையை புரிஞ்சு போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி 45 ஆக்கி இந்த 5ஐயும் போய் குறைச்சிட்டு வர சொல்றாங்க. ஆனா எனக்கு வெக்கமா இருக்கு, எத்தனை தடவை போய் கேட்கறது, அல்லாஹ்ட்ட போய் எத்தனை தடவை போய் கேட்கறது. நீங்க போங்க, மூசா நபி சொல்றாங்க, நீங்க போங்க அல்லாஹ் குறைச்சிருவான். உங்களை மெஹராஜிற்கு பார்க்கணும்னு அல்லாஹ் அழைச்சானே, எவ்வளவு பிரியத்தோட அழைச்சிருக்கிறான். இப்படி பிரியமா இருக்கிறவன் எப்படி குறைக்க மாட்டான்? நீ குறைச்சிருவான், நீங்க போங்க. நான் இதுக்கு மேல போக மாட்டேன்ட்டான். சரி அல்லாஹ்ட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னொன்னு, அதாவது என்னுடைய உம்மத்து இவ்வளவு கீழ்த்தனமானவங்களா அப்படின்னு நினைச்சிருவானோ அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. என்னடா இவ்வளவு குறைச்சு இந்த 5 கூட தொழுவதற்கு அவங்களால முடியாதா? இன்னைக்கு சில பள்ளி வாசல்கள் கட்டப்படுது,
பல பள்ளிவாசல்கள் புதிதாக கட்டப்படுது. ஆனால் அங்கே தொழுகைக்கு பார்த்தா 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசாம சொன்னதை ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கலாம், கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் என்று தோணுது. ஏன்னா அந்த அளவிற்கு தொழுகைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைந்து விட்டார்கள். வாங்கு சத்தம் கேட்டதா உடனே வரக்கூடியவர்கள் பலர்கள் குறைவு. முக்கியமான வேலையா நான் வீட்டிலேயே தொழுதுட்டு போறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் குறைவு. அவருடைய அலுவல்களை வேலைகளை பார்க்கிறார்கள் அல்லது வெறுமனே சும்மா தான் இருக்கிறாங்க. இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே இல்லை. இப்போ இந்த 5 நேர தொழுகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக வாங்கி வந்தார்கள். வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன நம்ம மக்களுக்கு எப்படி சொல்றது, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, யாரும் கேட்கல. மக்கள்லாம் அபூஜஹல் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, சரி நீ பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்கள, அங்க என்னென்ன இருந்துச்சு, எத்தனை ஜன்னல் இருந்துச்சு, நாங்கள் நம்ம அல்லாஹ் கூப்பிட்டோன்னு மேராஜுக்கு போனோம், இந்த ஜன்னலை என்றக்கா போனோம், அங்கே என்னென்ன எத்தனை பேர் இருந்தாங்க, யார் யார் இருந்தாங்க, நம்ம என்ன போனோமா, இல்லையே. நம்ம போனது அல்லாஹ்வுடைய அழைப்பை. சரி போகும்போது என்னென்ன பார்த்த, அங்கே என்ன இருந்துச்சு, இங்கே என்ன, எல்லாத்தையும் கேட்குறாங்க. இப்போ பைத்துல் முகத்தஸில் எத்தனை ஜன்னல் எத்தனை வாசல் இருந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் அவர்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறான். பைத்துல் முகத்தஸ் அப்படி அங்கே இருந்தது மாதிரியே என்றாங்க. ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவங்க உண்மையிலே மேராஜ் போயிருக்கிறாங்கன்னு நம்பினாங்க. பலர்கள் ஈமான் கொண்டார்கள், எதிரிகள். உண்மையிலேயே அவங்க போயிருக்கிறாங்க. ஏன்னா பைத்துல் முகத்தஸ் இவங்க போய் தொழுக வச்சாங்க, நபிமார்கள் தொழுதார்கள், வானவர்கள் தொழுதார்கள். இது தவிர அவங்க என்னவே இல்லை, எதையும் பார்க்கல. இவங்களுக்கு தெரியுமா நம்ம போனா இதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது. அதுக்கு இவங்க போன நோக்கம் வேற. இப்ப இந்த ஜன்னல் இன்னெல்லாம் எல்லாத்தையும் அப்படி அல்லாஹ் காட்டணும்னா ஒன்னா எண்ணி இத்தனைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியம், என்னடா இவ்வளவு கரெக்டா சொல்றாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்றார்கள். ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள், உங்களை நரகத்தில் நுழைய வைப்பது எது அப்படின்னு கேட்டாங்க. நரகவாதிகளை பற்றி கொஞ்சத்தை அல்லாஹ் எடுத்து காட்டினா, யார் எப்படி நீங்க நரகத்துக்கு போனீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். உடனே அதற்கு சொல்கிறாங்க, முஸ்லீம் கிதாபில் பதிவாக இருக்கு, நாங்கள் தொழக்கூடியவர்களா இல்லை, அதனால தான் நரகத்துக்கு போனோம். ஃபஸ்ட்டு தொழுகை, நாங்கள் தொழுகலை, அதனால தான் நரகத்துக்கு போனோம். மற்றதை எதையுமே கேட்கல. அவர்கள் நரகத்திற்கு போனதற்கு காரணமே தொழவில்லை என்றுதான் சொன்னார்கள். பெரிய பாறாங்கல்லுங்க, கடுமையான பாறாங்கல், நம்மளாம் தூக்க முடியாது, 10 பேர் சேர்த்து தூக்க முடியாது, கீழே கிடக்கு. ஒருத்தர் படுத்திருக்காரு, அவர் தலைக்கு பக்கத்தில் கிடக்கு. உடனே ஒருத்தர் தூக்குறாரு, கடுமையா. மாணவர்கள் எதையுமே சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு விரல்லையே தள்ளி விட்டுருவாங்க. எவ்வளவு பெரிய அல்லாஹ் அவ்வளவு சக்தியை கொடுத்துருக்கான். படுத்திருக்காரு, பெரிய கல், 10 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு கல்லை ஒருத்தர் தூக்குறாரு, தூக்கி தலையில போடுறாரு. தலை அப்படி தெரிச்சு விடுது, அந்த கல் ஓடுது. திரும்ப அந்த கல் யார் தூக்குனாங்களோ அவர் பக்கத்திலே வருது. இவருக்கு மீண்டும் தலையை அல்லாஹ் கொடுக்குறான். பயங்கரமான வேதனை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னங்க இவ்வளவு கடுமையான வேதனை, எல்லாம் உங்க உம்மத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண் கலங்கி விட்டது. என்னுடைய உம்மத்தா யாரு? தொழாதவர்கள், குர்ஆனை ஓதி மறந்தவர்களுக்கு இந்த வேதனை. அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கெல்லாம் தொழாதவங்களுக்கு இவ்வளவு கடுமையான வேதனை. குர்ஆனை ஓதி மறந்த எத்தனை பேர் நம்ம குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள். அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நாச்சும் ஏதாவது ஓது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஆயத்து 3 ஆயத்தா ஆரம்பத்துலேருந்து ஓதிட்டு வாங்க. வீட்டில் உட்காந்து ஓதுங்க, பரக்கத்து இருக்கு. குர்ஆன் ஆயத்தை எப்படி நம்ம இன்னைக்கு இந்த ஒரு 2 ஆயத்தாவது ஓதணும். ஏன்னா இந்த வேதனை பார்த்தீங்களா எவ்வளவு கடுமையான வேதனை. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த கந்தல் துணின்னா தெரியும், இத்து போனது, வீணா போனது, சும்மா தொட்டாவே தனித்தனியாக போயிடும், பஞ்சு பஞ்சா ஆயிடும். அந்த துணியை ஒரு கோவணம் மாதிரி ஒருத்தர் கட்டியிருக்காரு, வேற ஆடையே இல்லை, கோவணம் மாதிரி கட்டியிருக்காரு. உடனே அவரை பார்த்தா எவ்வளவு பயங்கரமான வேதனைன்னா,
இந்த நரகத்தில் நரகத்தினுடைய கள்ளி சாப்பிட்றதுக்கு, அவருக்கு சாப்பிட்றதுக்கு இதைத்தான் அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க. ஒரு ஆடையும் இல்லை. இந்த கள்ளிங்கிறது கள்ளி செடி, இதான் நரகவாதிகளுக்கு அது கடுமையானது. அது முள்ளெல்லாம் இருக்கும் அதில். அந்த நரகத்தினுடைய சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது கள்ளி செடி. பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதைத்தான் கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க இவ்வளவு கடுமையான வேதனை? யாரு அவங்களுக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யாரு ஜக்காத்து கொடுக்கலையோ அவங்க நல்லா சேர்த்து வைக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்கறதே இல்லை. ஜக்காத்து யார் சரியாக முறையாக கொடுக்கவில்லையோ அவர்கள் நரகத்திலேயே இவ்வளவு கடுமையான வேதனை. அல்லாஹ் காப்பாற்றணும். அடுத்து ஒன்று, வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. பெருசுன்னா இந்த உலகத்தில் அது மாதிரியெல்லாம் இல்லை, கடுமையான ஒரு வீடு மாதிரி இருக்கும் வயிறு. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த வயிற்றை வச்சுக்கிட்டு எந்திரிக்க முடியல அவரால். என்னங்க ஒரு வீடு மாதிரி வயிறு இருந்தால் எப்படி எந்திரிக்க முடியும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய வயிறு இதை வச்சுக்கிட்டு எப்படி எந்திரிப்பார்? இவர்தான் வட்டி தொழில் செய்தவர், வட்டியை உண்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் இது மாதிரி வேதனையெல்லாம் இருக்கக்கூடாது, அல்லாஹ் காப்பாற்றணும். வேணாம், இந்த உலகத்திலேயே நம்ம எவ்வளோ நாள் வாழ்ந்துட போகிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துருவோம்? இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம மறுமையிலே சென்றாலும், ஏன்னா இந்த வேதனைகள்லாம் எல்லாத்துக்கும் முன்னாடி நடக்கும், சும்மா சாதாரணம் இல்லை. என்னன்னா உலகத்தில் இவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தான், என்ன உலகத்தில் இவ்வளவு மரியாதையோடு இருந்தான், இவனுக்கா இப்படி வேதனை? அதே போன்று இந்த நகை இருக்கே, நகை வளர்ந்துருக்கு, செம்பு இருக்கே, அந்த பாத்திரம் அதில் உள்ள நகம் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு. பார்த்தா முகத்தை பிடிச்சி கீறிக்கிறான், நெஞ்சை கீறிக்கிறான், ரத்தமாக விழுவுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரு? இவங்க தான் புறம் பேசினவங்க, அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தவங்க. அல்லாஹ் இன்னும் நிறையா இருக்குங்க. நிறைய மேராஜுக்கு போனப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நிகழ்வுகளை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டினான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து இந்த கடைசி நேரத்தில் களிமா சொன்னாலும் அவங்களை ஏற்றுக்க, பாவத்தை பூரா மன்னிச்சிருன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதாவது அந்த சக்கராத்துடைய நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துன்னு சொன்னாங்க. அதாவது நான் எனக்கு உயிர் போறதை பத்தி கவலை இல்லை, என்னுடைய உயிரை வாங்கிக்கிறட்டும், அது நான் கவலையே கிடையாது. ஆனா நான் சொல்ற கோரிக்கையை அல்லாஹ் நிறைவேற்றணும், என்னுடைய உம்மத்துடைய பாவங்கள் மன்னிக்கணும். சரி, ஒரு நாளைக்கு முன்னாடி சக்கராத்துடைய நேரத்துக்கு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி நான் மன்னிச்சிடுறேன், அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஒரு நாளைக்கு முன்னாடினா எப்படி அவருக்கு தெரியும்? இப்போ நாளைக்கு நான் இறந்து போக போறேன் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா தானே பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இப்போ உடனே அதெல்லாம் சரியா வராது. திருப்பி போறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சரி பரவாயில்ல, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கறல. இறுதியாக கடைசியில அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், அந்த சக்கராத்துடைய நேரத்தில், அந்த உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஒரு செகண்ட், அந்த நேரத்தில் அவங்க களிமா சொல்லட்டும், பாவ மன்னிப்பு கேட்டும், நான் மன்னிச்சிடுறேன். உம்மத்துக்காக வேண்டி கடைசி நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. எந்த நபியுமே இந்த மாதிரி தன்னுடைய உம்மத்துக்காக இவ்வளவு இறங்கி வந்து கேட்கல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜிற்கு சென்று நமக்கு உயர்ந்த தொழுகையை வாங்கி வந்தார்கள். நம்ம என்ன சொல்றோம்னா, இன்ஷா அல்லாஹ் நம்ம இதிலிருந்து ஒரு சபதமா ஏற்றுக்கொள்வோம். வைராகியமா இல்லை, இந்த துளாட்டி என்னென்ன வேதனை கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கக்கூடாது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நம்மின் மூலமாக வரக்கூடிய பிச்சளங்களுக்கும் அது கிடைக்கக்கூடாது. அதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளையும் தொழக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஊட்டணும். தொழு, நேரம் வந்துருச்சா போய் சென்று வா, நம்ம கண்ணு முன்னாடியே சொல்லணும், ஓய் சென்று வா, தொழு வா, நானும் தொழுகிறேன், தொழுவ போறேன், இல்லாட்டி வா, பெரிய பிள்ளைகளா இருந்தா ஆம்பளை வா போவோம், வந்து தொழு. அது சிறு வயதுல அது எப்படி வேணாலும் தொழுவட்டும், தொழுவ போகும்போது திரும்பி பார்க்கட்டும், எது ஓதாம கூட இருக்கட்டும். அந்த பழக்கங்கள் நாளாக நாம் இந்த தொழுகைக்கு என்ன ஓத வேண்டும், எப்படி தொழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளும். அது தானாக அந்த பக்குவம் வந்துடும். அந்த தொழுகைக்கு நாம் அதை ஆர்வம் ஊட்டுவதுதான் நம்முடைய கடமை.
எத்தனையோ பிள்ளைகள் சும்மா சொல்லக்கூடாது, தொழுகத்தான் செய்யுது. சிறு பிள்ளைகள் தன்னுடைய தாய் தொழுகும் பக்கத்தில் இருந்து அது வாட்டுக்கு தொழுது விட்டுருக்கோம். நம்ம போய் லேசாக தட்டினாலும் அப்படி திரும்பி பார்த்துக்கணும், சூங்கும். அப்ப அந்த தாய் கற்றுக் கொடுத்திருக்கிறது, தொழுக போகும்போது பேசக்கூடாது, நான் எப்படி தொழுகிறேன்னா அந்த மாதிரி தொழுகணும். அல்லது அதே தானாக கற்றுக்கொண்டது. எப்படி நம்முடைய தாய் தொழுகுது, அதை மாதிரி தான் நம்ம தொழுகணும், அது கற்றுக்கொண்டது. என்னைக்கு எத்தனை சின்ன பிள்ளைகள் நம்ம பார்த்துருக்கோம். அதான் தானா வந்து ஒது செய்ய தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அதான் தொழுகும், அம்மா தொழுக போகும்போது தொழுகும். இப்ப நம்ம தொழுகணும், முதல்ல நம்ம தொழுகணும், அதை பார்க்கணும். பிள்ளைங்க பார்த்து தொழுகணும். யாராவது வாசல்ல வந்தானே எங்க அம்மா தொழுதுகிட்டு இருக்கும் போதே போய் சொல்லும், எங்க அம்மா தொழுகுது, பொறு, கொஞ்ச நேரம் பொறு அப்படிங்க. பரவாயில்ல, ஒரு காலத்திலே அவர் தொழுகையாளி. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் நரகத்திற்கு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அங்க யாருமே நம்ம உதவி செய்ய முடியாது. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அங்க வந்து தாயோ தந்தையோ யாருமே கிடையாது. அந்த உறவுங்கிறதெல்லாம் அப்படி இருக்கும், ஆனா உதவி செய்ய முடியாது. அங்க வந்து யாருக்குமே எதுவும் செய்ய முடியாது. சரி, என்னுடைய பிள்ளைய, என்னுடைய பெற்றோரை கொஞ்சம் ஏன் நன்மையிலேருந்து கொஞ்சம் கொடுப்போம், பாவம் அவர் சொர்க்கம் போட்டோம், நான் நரகம் போட்டோம், அதெல்லாம் அந்த உலகத்தோட புரிஞ்சிருச்சு. கிடையாது. நான் என்னுடைய வழியை பார்ப்பேன். நான் எப்படி சொர்க்கம் போனோம், அதுக்கு என்ன வழி வந்து கேட்டா நீ வேண்டா குடும்பம். ஒருவரை பற்றி நாம் புறம் பேசினோம் என்று சொன்னால் அவருடைய நன்மைகள் யாரை பற்றி பேசினார்களோ அவர்களுக்கு போது. நம்ம தெரிஞ்சது தான் ஹதீஸ். நம்ம யாரை பற்றி பேசுறோமோ அவங்களுக்கு அவருடைய நன்மைகள் எவ்வளவு நம்ம நன்மை செஞ்சிருப்போம். நிறைய இருக்கு நம்மளுக்கு. இந்த சில நேரத்தில் நம்ம நிறைய நன்மை செய்யறோமே, நம்ம சொர்க்கம் தான் உறுதியா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நாம் யாரை பற்றி பேசினோமோ அவர்களுக்கு அந்த நன்மைகள் போயிடும். கடைசியில கியாமத்து நாளையில எல்லா லிஸ்டெல்லாம் எடுத்து அல்லாஹ் பார்ப்பான். நம்மளுக்கு தான் அங்கே எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர். யாரும் தப்பிக்கவே முடியாது எந்த வகையிலையும். அல்லாஹ் பார்க்குறேன்னு உடனே அங்கே போய் அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், நான் பார்த்தனே, இல்லை அல்லாஹ் நான் செஞ்சேன், பொய் சொல்லிடலாம். ஆனால் இங்கே மலாயிகத்துமார்கள்ட்ட பொய் சொல்ல முடியாது. இருக்கிறாங்க, காலையில் 2 பேர் வர்றாங்க, சாயந்தரம் விடிய காலையில் 2 பேர் வர்றாங்க, நைட்டில் 2 பேர் வர்றாங்க. அதனால நம்ம எந்த வகையிலையும் எங்கே போனாலும் என்ன பேசினாலும் எழுதுறாங்க, என்ன செஞ்சாலும் எழுதுறாங்க. அன்னைக்கு போய் அல்லாட்ட போய் இவங்க சமர்ப்பிக்கணும் என்ன செஞ்சிருக்காங்க. திங்கள் வெள்ளி என்று செலவாத்து நாம் ஓதக்கூடிய செலவாத்துகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இன்னாருடைய மகன் செலவாத்து ஓதனா அவங்க மேல. அல்லாஹ் சும்மா சாதாரணம் இல்லை, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தன்னுடைய அடியார்களை சரியாக முறையில் நடத்தி கொண்டிருக்கிறான். யாரை எந்த வகையில் நம்ம என்ன தீங்கு வேணாலும் செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம். மனிதர்களுக்குள் ஏமாற்றலாம், ஆனா அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. இப்ப அங்க நன்மைகள் புறம் பேசியதுனால யாரை பத்தி பேசணுமோ அவனுக்கு நம்முடைய நன்மை எல்லாம் கொஞ்சமா போயிடும். கடைசியில் நன்மையே இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில கியாமத்து நாளையில ரொம்ப நஷ்டவாளி யார் தெரியுமா? எதுவுமே இல்லாம இருக்கான அவன் இல்லை, இவன் தான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எல்லா நன்மையும் போயிடும், அவன்கிட்ட பாவம் மட்டும்தான் இருக்கும். உன்னை புறம் பேசியிருக்கான், யாரை பத்தியும் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கிறான். இப்போ உடனே அல்லாஹ் சொல்லுவான், சரி அப்படியா, அவன்கிட்ட நன்மையே இல்லையா, வெறும் பாவமாக தான் இருக்கா. யாரை பற்றி பேசினானோ, இப்போ என்னை பற்றி பேசுனாங்கன்னு வச்சுங்க, அவங்க பேசினவங்க நன்மை பூரா எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்போ அவன்கிட்ட பாவம் தான் இருக்கு. உடனே அல்லாஹ் சொல்றான், இவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பாவத்தை அவனுக்கு கொடு. யார் பேசினாங்களோ அவங்களுக்கு இவர்கிட்ட உள்ள பாவத்தை, கொஞ்சம் பாவமும் இருக்கு இவர்கிட்ட. யாரை பற்றி பேசினாரோ அவர்கிட்ட பாவம் தான் இவர்கிட்டயே கொடு, அப்போ பாவம் அதிகமாயிருது. சொர்க்கவாதியாக நன்மையால் அதிகம் நன்மை செய்து சொர்க்கவாதியாக இருந்தவர் இன்னைக்கு நரகவாதியாக ஆயிட்டார். இப்ப புறம் பேசினவர்களுக்கு என்ன தண்டனை? தன்னுடைய அந்த நெகத்தால கீறி கிழித்துக் கொள்கிறார்கள். வேணாம். அதனால நம்ம அந்த பேசுற நேரத்தில் ஏதாவது நல்லது செய்வோம், சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், நன்மை ஏறிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது நல்லதை செய்வோம். வேணாம். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்கள் இப்போ உள்ள காலகட்டத்தை பொறுத்தவரையும் யார் உறுதியா சொல்லவே முடியாது. அந்த காலத்தில் கூட சொன்னாங்க, நான் 60 வயசுக்கு நான் இப்படி வாழ்ந்துருவேன்ப்பா. காரணம் உணவு வகைகள், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், அவருடைய தூய்மையான எண்ணங்கள், இதெல்லாம் அந்த நம்பிக்கையில சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம எந்த நம்பிக்கையை வச்சு சொல்ல முடியாது. பார்க்குறோம்ல,
எத்தனை பேர்கள் நல்ல ராத்திரி நல்லா இருந்தாரே, என்ன காலையில ஆளை காணா, இறந்துட்டாரு சொல்றோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு போனாரு, காணா. ஆனா காலகட்டங்கள் ரொம்ப சுருங்கிருச்சு. கியாம நாளுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், கியாமன் உடைய அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 99 வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகை வாங்கி தந்தாங்களோ அதை முதல்ல செய்வோம். அந்த தொழுகை பற்றி தான் கேட்குறான் அல்லாஹ் முதல்ல. அதனால் அதை முதல்ல செய்வோம். தொழுகை தொழுதுகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய கெட்ட செயல்கள் ஒவ்வொன்றாக அப்படியே நிவர்த்தி ஆயிடும். எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். தொழுகை மானக்கேடான அல்லாஹ் சொல்றது, மானக்கேடான செயல்களையும் கூட அது தடுத்துரும். அப்போ நம்ம தொழுகை மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொன்றா நான் புறம் பேசுறது, வட்டி வாங்குறது, மற்றது என்னென்ன தீமை செய்யணுமோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதனால் இந்த சிறப்பான மெஹராஜுடைய இரவுல நம்ம எல்லாம் இப்படி அல்லாஹ் ஒன்று சேர்த்துருக்கான். கியாமத்து நாளையிலும் சொர்க்கவாதிகளில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து சொர்க்கத்தினையும் இப்படி எல்லோரும் அன்பாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய சொந்த பந்துக்கள், யார் யாரெல்லாம் நமது ஊரை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த சிறப்பான மெஹராஜுடைய இரவின் பொருட்டால் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அவர்களுக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல், வேதனை இல்லாமல் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கபரை விசாலமாக ஆக்கி சுவர்க்கத்தினுடைய அந்த உயர்வான அந்த பூங்காற்றை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுள் காலங்களை தந்து நல்ல அமல்கள் அதிகமாக செய்து நம்முடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் சப்தமிட்டு முழங்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா நல்ல அமல்கள் அதிகமாக, குறிப்பாக வரக்கூடிய ரமலான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹ் முபாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய், ஃபி ரஜப வ ஷஅபான, ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய், வபல்லிக்னா ஷஹ்ரு ரமலான், ரமலானையும் அடைந்து நாங்கள் அந்த பரக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவின் அந்த பலனாய் நாமும் அனுபவிக்கக்கூடிய, நமக்கும் அல்லாஹு தஆலா தரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. ஈமானோடும் தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மை இறுதி வரை வாழச் செய்வானாக. எந்த ஒரு அசம்பாவிதமான திடீரென மௌத்துகள் வராமல் கலிமாவை மொழிந்து இறக்கக்கூடிய, நிம்மதியாக இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. மறுமையிலே அல்லாஹ் எழுப்பக்கூடிய நேரத்திலே கலிமாவை மொழிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பரக்கத்தை பெறுவதற்குரிய, ஷஃபாத்தை பெறுவதற்குரிய நல்லடியார்களில் நம்மையும் அல்லாஹ் எழுப்புவானாக. மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்முடைய ஏடுகள் வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அவைகளெல்லாம் வலது கரத்திலே கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கரங்களால் ஹவுதுல் கௌசரி என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தை, நீரை வாங்கி பருகக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைகோர்த்து சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை தாண்டி நாம் சுவர்க்கத்திற்கு அவர்களோடு செல்லக்கூடிய, அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக. இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் நம்முடைய தேவைகள் என்ன என்ன இருக்கிறதோ அத்துணை ஹலாலான தேவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய கடன் சுமையை அல்லாஹ் நீக்குவானாக. ஹலாலான ரிசுக்கை அல்லாஹு தஆலா தருவானாக. நம்முடைய வீட்டிலே உள்ள கஷ்டங்களை, சிரமங்களை, துன்பங்களை, ஆபத்துகளை, ஜின் ஷைத்தானுடைய தீங்குகளை எல்லாம் அல்லாஹ் நீக்குவானாக. யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த சிறப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜிற்கு அழைத்த இந்த நாளில் நாங்கள் கேட்கிறோம், யார் யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கிறதோ, என்ன நினைத்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகள் எல்லாம் யா அல்லாஹ் நிறைவேற்றி தந்துள்வாயாக. பொருளாதாரத்திலும் வியாபாரத்திலும் யா அல்லாஹ் அதிகமான பரக்கத்துகளை தருவாயாக. யா அல்லாஹ் விவசாயங்களிலே அதிகமான பரக்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ஆண்கள் பெண்களிலே திருமணம் முடிக்க தகுதியானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை உன்னுடைய பரக்கத்தால், உன்னுடைய அருளால் அவர்களுக்கு தந்துள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் குழந்தை வரம் இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இயங்குகிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கண்ணீரை துடைக்கும் வகையில் யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வீட்டிலே ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் ஒற்றுமையோடும் அன்போடும் பாசத்தோடும் இறுதி வரை இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கெட்டதாக ஷைத்தானுடைய தீங்குகள் உள்ளத்திலே நினைத்தாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அந்த தவறிலிருந்து நீங்கி நாங்கள் நல்லதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எந்த நேரத்திலும் நாங்கள் தொழுகையை விடாத ஈமானை எங்களுக்கு தந்துள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை உனக்கு பிரியமான நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் இந்த ரமலானிலே
ஒவ்வொரு செயல் நோன்பு வைப்பது, தராவியை தொழுவது, குர்ஆன் ஓதுவது, அத்துணை அமல்களும் யா அல்லாஹ் எங்களுக்கு இலகுவாக லேசாக ஆக்கி தந்திருவாயாக. யா அல்லாஹ் ஈருலக பாக்கியங்களை பெற்ற நல்லடியார்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தல்வாயாக. யா அல்லாஹ் எல்லாவற்றையும் விட மிக சிறப்பான மறுமையிலே உன்னை பார்க்கக்கூடிய, உன்னோடு பேசக்கூடிய அந்த லிகாவை யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்திருவாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய பராத்தில் நாங்கள் இரவு முழுவதும் நாங்கள் உன்னை திக்ரு செய்ய இருக்கிறோம். உன்னுடைய சிறப்பான நஃபிலான தொழுகைகளில் தஸ்பீஹ் நஃபிலை தொழ இருக்கிறோம். யா அல்லாஹ் அதையெல்லாம் தொழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை இந்த சிறப்பான இரவின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நல்லவர்கள் நாதாக்கள் யா அல்லாஹ் உனக்கு